பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தீமையை தடுக்காவிட்டால் அனைவருக்கும் அழிவு. நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு நடப்பவர்களுக்கும் அவைகளை மீறுபவர்களுக்கும் கப்பலில் பயணம் செய்யும் ஒரு கூட்டத்தினர் உதாரணமாவார். சீட்டு போட்டு பார்த்து சிலர் மேல் தளத்திலும் சிலர் கீழ்த்தளத்திலும் இருக்கிறார்கள். கீழ்த்தளத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல் தளத்திற்கு வர வேண்டும். இவ்வாறு இருக்க கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் நாம் தண்ணீர் எடுக்க மேலே செல்வதால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. கப்பலுக்கு அடியில் தான் நிறைய தண்ணீர் இருக்கிறதே, நாம் கப்பலில் கீழ்த்தளத்தில் ஒரு துவாரம் போட்டு கொண்டால் கடலிலிருந்து வேண்டிய அளவு தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். இப்போது மேலே இருப்பவர்கள் கீழ்த்தளத்தில் உள்ள அறிவினர்களை இந்த வேலையை பார்த்து, நமக்கென்ன, இது அவருடைய வேலை என்று கருதி தடுக்காமல் விட்டுவிட்டால் கப்பல் மூழ்கி இரு பிரிவினரும் அழிந்து விடுவார்கள். ஆனால் மேலே இருப்பவர்கள் இவர்களை தடுத்து நிறுத்தினால் இரண்டு பிரிவினரும் தப்பித்து கொள்வார்கள். விளக்கம். ஒருமுறை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், எங்களில் நல்லடியார்களும் பயபக்தி உள்ளவரும் இருக்கும்போது நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். ஆம், தீமைகள் மிகைத்து விட்டால் என்று பதில் கூறினார்கள். இன்று முஸ்லிம்கள் அழிவு பாதையில் செல்கிறார் என்று எங்கு பார்த்தாலும் சோக பாடல் பாடப்படுகிறது, பெரும் குரலிடப்படுகிறது. ஆனால் அவர்களை திருத்துவதற்கும் புதுமையான வழிகளை கையாளப்படுகின்றன. ஆனால் ஆத்மீக வைத்தியர், அன்பே உருவான குருநாதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோய்க்கு என்ன சிகிச்சை சொல்லியிருக்கிறார்கள், அது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுகிறது, இதை பற்றியெல்லாம் உலக கல்விகள் கற்றவர்கள், தீனுடைய கல்வி கற்றவர்கள் சிந்தித்து பார்க்கிறார்களா? தீனுடைய முன்னேற்றத்திற்கு தீன் கூறும் வழிமுறைகளை ஒதுக்கிவிட்டு தமது சொந்த அபிப்பிராயப்படி இன்று செயல்படுத்தப்படுகிறது. நோய் உண்டாவதற்கு என்ன காரணமோ அதுவே நம்மிடம் நோயை தீர்க்கும் மருந்தாக ஆகிவிட்டது. இது எவ்வளவு பெரிய அநியாயம்! நாளைக்கு இறக்க வேண்டிய நோயாளி இன்றைக்கு இறந்து போகாமல் என்ன செய்வான்? எந்த மருத்துவரின் மருந்தால் நோய் அதிகமாகிறதோ அந்த மருத்துவரின் மகனிடமே மருந்து வாங்குவது வினோதம் அல்லவா என்று ஒரு உருது கவிதை கூறுகிறது. அல்லாஹ் தஆலா எந்த ஹதீஸை படித்தோமோ, எந்த ஹதீஸை கேட்டோமோ அதன்படி நாம் அனைவரும் அமல் செய்ய அல்லாஹ் தஆலா நல் உதவி புரிவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.